மகரம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ள டேரோ ரீடிங் எனர்ஜி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ மகரம் ராசி எஜுகேஷன், ஏதோ ஒரு ஸ்டடி சம்மந்தப்பட்டது, பெட்டர்மெண்ட் இருக்குது இந்த வாரம். ஏதோ ஒரு விஷயம் பெட்டராக போகுது, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்க போகுது. ரெக்கன்சிலியேஷன், நீங்கள் யாருக்கிட்டையும் பிரிஞ்சிருக்கீங்க, மெயின்லி பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப், ஒரு ரெக்கன்சிலியேஷன் இருக்குது. ஸோ நம்ம பெட்டர்மெண்ட் பார்த்தோம், சேஞ்ச் அப்கிரேட் பார்க்குறோம். அண்ட் இதுக்கு நான் அப்புறம் வரேன் இதை பற்றி நான் ரீடிங்காக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஏதோ ஒரு முக்கியமான முடிவு இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இது ரெக்கன்சிலியேஷன் பற்றி கூட இருக்கலாம். அண்ட் மெயின்லி உங்களுடைய கரியர், உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சில முடிவுகளாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட் ஜாப்பில் இருக்கீங்க, அது ஒரு வேறு ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவாக கூட இருக்கலாம். ஸோ நிறைய தடைகள் இருக்குது இந்த வாரம். அது ஏன் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்கள் உள் மனசை சொல்கிறத வச்சு நீங்கள் செயல்படணும் அப்படின்றது எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உள் மனசு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்ட்யூஷன் உங்களுக்கு தோணுது, ஆனால் அதை செய்யணுமா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்தோம் எஜுகேஷன், ஏஸ் ஆஃப் ஸ்வாட், ஏதோ ஒரு ஜாப், ஒரு நியூ பிகினிங். ஸோ இந்த வாரம் ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய விதமான பேலன்ஸ் இருக்க போகுது. உங்கள் எமோஷன்ஸில் ஒரு பேலன்ஸ் இருக்க போகுது. இது மேபி ரெக்கன்சிலேஷன் பண்ணுறனால கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அண்ட் ஏன்னா நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை இப்போ தான் நிதானமாக ஒரு சில விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஒரு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த டெம்பரன்ஸ் கார்டு அதை குறிக்கும். ஏன்னா நம்ம ரீயூனியன் பார்த்தோம், ஸ்ட்ராங் ரீயூனியன் எனர்ஜி இருக்குது. மறுபடியும் நீங்கள் அந்த ஒரு பர்சன் கூட மறுபடியும் ரெக்கன்சைல் பண்ண போகிறீங்க அப்படின்ற எனர்ஜி. ஸோ நாலேஜ், த ஹைரோஃபண்ட். ஸோ இது என்னத்தை குறிக்கும்னா, நீங்கள் ரொம்ப கைடன்ஸ் செக் பண்ணுறீங்க. இந்த வாரம் ஏதாவது ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு குழப்பமே இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது. நான் இதை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் குழம்பிட்டு இருக்கீங்க. அதனால தான் நம்ம இன்ட்யூஷன் கார்டு பார்த்தோம். குழம்ப வேண்டாம், உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி உங்களோட எனர்ஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பணம் வரவு இருக்கா அப்படின்னும் போது இந்த வாரம் உங்களை சேர்ந்து கூட இருக்கிறவங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. பட் அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்களோ, இல்லாட்டி மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது, இல்லாட்டி ஒரு சில வாய்ப்புகள் வருது அவங்களால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு என்ன உறுதியாக இருக்குது அப்படின்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஒரு ரீயூனியன் இருக்குது. மெயினாக ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பேஷன் நோக்கி போகிறீங்க அப்படின்ட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா பிரபஞ்சம் மெசேஜ், ஒரு புது வாய்ப்பு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. இது மெயின்லி ஜாப் சம்மந்தப்பட்டது, இல்லாட்டி உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போ மாற்றலாம். அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அப்படின்றதுனால தான் நம்ம டிசிஷன் கார்டு பார்த்தோம், அதே சமயத்தில் இன்ட்யூஷன் கார்டு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை முடிவு எடுக்காமல் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது என்ன, கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றலாம். இந்த வாரம் உங்களுக்கான அந்த ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க முடியுது.